அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அருமையான இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆராதனைக்காக நம்ம ஒருவரும் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். சங்கீதம் 95 அதிகாரம் 1-6 வரை வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினவர். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். ஆமென். நம்ம உண்டாக்கின தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் உற்சாகமா தேவனை ஆராதிப்போம். கரங்களை கொண்டு வந்தவங்க மட்டும் கைகளை தட்டி தேவனை ஆராதிங்க. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி எல்லாரும் தேவ சந்நிதியில நம்மளை ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவின் தேவனை, அருமையான இந்த மாலை வேளையிலே ராஜாவின் தேவனை, அப்பா ஆராதனை நிமித்தமாய் கர்த்தாவே, அப்பா ஒரு கூட்டமாக நம்முடைய சந்நிதியிலே கடந்து வர செய்த கிருபைக்காக மிக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவின் தேவனை. அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவின் தேவனை ராஜாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவின் தேவனை வருகிற 2 மணி நேரங்களும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் பிதாவின் தேவனை. ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைக்கு கர்த்தாவின் தேவனை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா தகுதிப்படுத்தும்படியாய் கெஞ்சுறோம் கர்த்தாவின் தேவனை. எங்கள் குற்றம் குறைகளை தயவாய் மன்னி பிதாவின் தேவனை. எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் செயல்களிலே ராஜாவே, எங்கள் எண்ணங்களிலே கர்த்தாவின் தேவனை, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே கர்த்தாவே, பார்வையில நாங்கள் செய்த பாவங்களை தயவாய் மன்னிப்புதாவே தேவனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜாவே. உம்முடைய பரிசுத்த ஆராதனைக்கு கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்களை வெறுமையாக்குகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒன்றுமல்ல கர்த்தாவே தேவனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் உள்ளம் திரியங்களை கர்த்தாவே தேவனே ஆராய்ந்து அறியும்படியாய் கெஞ்சுறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே தேவனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே தேவனே. எங்களை ஒருமனப்படுத்தும் கர்த்தாவே தேவனே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே தேவனே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நாங்கள் எங்கள் ஒரு மனதோடு கர்த்தாவே தேவனே, அப்ப நீர் எங்களை உண்டாக்கின தேவன் கர்த்தாவே தேவனே. எங்களுக்காய் கல்வாரியிலே ராஜாவே அப்ப அறையுண்ட தேவன் கர்த்தாவே, எங்களுக்காய் கர்த்தாவே, எங்களை மீட்க கர்த்தாவே தேவனே, சிலுவையிலே உயிரை கொடுத்த தேவன் கர்த்தாவே தேவனே. உம்மை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி கர்த்தாவே தேவனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே தேவனே. எங்கோ 2-3 பேர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கார்களோ அவர் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே தேவனே. நீ வார்த்தை மாறாத தேவன் ராஜா. உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் கர்த்தாவே தேவனே எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். அதை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி கர்த்தாவே தேவனே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே நாங்கள் உற்சாகத்தோடு கர்த்தாவே தேவனே, எங்கள் முழு மனதோடு, எங்கள் முழு பலத்தோடு, எங்கள் அப்பா ஸ்தோத்திரம் முழு சிந்தையோடு உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்துவீராக கர்த்தாவே தேவனே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே தேவனே. மீதமுள்ள ஒவ்வொரு பதிலும் என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீட் பிரேசனம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்ற பாட்டோடு ஒரு மனதோடு எல்லாரும் உற்சாகத்தோடு தேவனை ஆராதிப்போம்.
அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்துனை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இம்மட்டும் நாம் நடத்தி வருகிறது தேவனுடைய சுத்த கிருபை இல்லையா? அவரை வந்து நன்றி சொல்லாம நம்மளால இருக்கவே முடியாது இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம கூட தொடங்கினவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இன்னைக்கு இல்லை. ஆனா இம்மட்டும் நம்மளை நடத்தி இருக்கிறது, நிறுத்தி இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. அதை நினைச்சா நம்ம ஒரு நாளும் சங்கீதக்காரன நன்றி சொல்ல வார்த்தை பத்தாது, நன்றி சொல்ல என் வாழ்நாள் போதாது அப்படின்லாம் சொல்ல. நம்ம வந்து நன்றியுள்ள இருதயத்தோடு வந்து தேவனை வந்து ஒரு நன்றி செலுத்துதலோடு, நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு தேவனை வந்து ஆராதிப்போம். நன்றி நிறைந்த இதயத்தோடு என்ற பாடலை பாடி எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை ஆராதிப்போம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன்.
கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவனே சகல இன்பம், அவன் நாமம் போற்றுவேன். அவனே சகல இன்பம், அவன் நாமம் போற்றுவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. இவ்வளவு கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கரடு முரடான பாதைகளில் நான் வளர்ந்து வந்த போதெல்லாம் ஆண்டவரே என்னை ஆண்டவரே நான் கீழே விழாதபடி என்னை பாதுகாத்து ஆண்டவரே இம்மட்டை நடத்தினீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே ஆண்டவரே ஹalleluya. நான் எப்படி தப்புவிப்பேன் நினைத்த நாட்கள் ஆண்டவரே என்னை தப்புவித்து நடத்தினீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. நான் நிற்பது ஆண்டவரே நிர்மூலமாக இருப்பது உம் கிருபை என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. நானும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாமல் இருந்து எனக்கு ஆண்டவரே இவ்வளவு தந்து எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. பாடல் வரி இப்படியாய் பாடணும். நான் கடந்து வந்து கரடு மிரடான பாதைகளே தேவன் நம்மிடத்தை வந்தார்னு சொல்லி பாருகிறோம். பாருங்களேன் பாருங்களேன், இப்போ நம்ம பேட்டரி இருக்காப்ல அப்படில மேக்கை வச்சுக்கோமே, மேக்கு இந்த வழியில் நடந்து போறாங்களேன், இது எவ்வளவு நீட்டா இருக்கு, கிளீனா இருக்கு. அப்ப அந்த பிள்ளை நடந்து போகும்போது தகப்பனுக்கு ஒரு பயம் இருக்காது. அந்த பிள்ளை எங்க போனாலும் ஏன்னா சேஃப், எப்படியாலும் நடந்துக்குவான், எங்க வேணா தப்பிக்குவான், எப்படியாலும் வந்துக்குவான், அவன் தகப்பன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அதே வேளையில அந்த பாதைகள் ஒரு கல்லு முள்ளுமா இருந்தா இந்த பிள்ளைகள் நடக்கும்போது தகப்பன் ஓடி போய் கையை பிடிச்சி என் பிள்ளை விழுந்துருமின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்குவான் இல்லையா. பாருங்க அதோட கஷ்டமா இருந்தா அந்த தகப்பன் என்ன பண்ணுவான், தன் பிள்ளைய தோளியை தூக்கி சென்று நடப்பான் இல்லையா. அநேக நேரம் தேவன் அன்பு நம்ம அப்படிதான் இருக்குது. நாம் நடந்து போற பாதைகள் கரடுமுடா இருக்கும்போது, பாதைகள் எப்படி நடந்து தாண்டி செல்வேன் என்று அறியாது இருக்கும்போது நம்மளை தோளில் சுமக்கிற தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இம்மட்டு நடத்தியவன் அதை நம்ம நடத்து வந்த அல்லேலூயா. ஹல்லேலூயா பாடுவோமா. அல்லேலூயா 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 என்று பாடி தேவன் அந்த மலையாள பாடலை பாடி அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சஞ்சாரி என்று பாடி நான் மையப்படுத்தான். அல்லேலூயா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓடங்கள் கண்டு நீ பயப்படேனா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓடங்கள் கண்டு நீ பயப்படேனா. காற்றினையும் கடலினையும் நியந்திப்பார் கழிவுள்ளோர் படகிலுண்டு. காற்றினையும் கடலினையும் நியந்திப்பார் கழிவுள்ளோர் படகிலுண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓடங்கள் கண்டு நீ பயப்படேனா. விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்யும் போது கண்டு வலிச்சு நீ வலங்கிடும் போது, விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்யும் போது கண்டு
അവിടെ നീ ഒരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது பாருங்க, ஒரு கடல் மேல் மிதந்து செல்கிற ஒரு படகு குப்பானதா இருக்கிறது இல்லையா? கடல்ல படகு மிதந்து செல்லும் போது இந்த தென்றல் காற்று வீசும் பாருங்க, அது இதமா இருக்கும். அந்த பாய் ஓட்டி அந்த படகு எங்க வேணாலும் ஓட்டி செல்லும். ஏன்னா அந்த தென்றல் காற்று அவன் போகிற திசைக்கு, அவன் எங்க கொண்டு செல்லுமோ அந்த கேரனுக்கு அருமையாக அதை ஓட்டி செல்ல அந்த படகோட்டியால் முடியும். அந்த பாய் மரம் ஓடும். ஆனால் பாருங்க, அந்த அந்த தென்றல் காற்று எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த கடலுக்குள்ள பாருங்க, தென்றல் காற்று வீசிக்கொண்டு இருக்கும். நம்மளும் அது போல வாழ்க்கையில சுகமா இருப்போம், நல்ல சந்தோஷமா இருப்போம். திடீர்னு பாருங்க, அந்த காற்று வந்து என்னன்னா கடுங்காற்றாய் மாறும், புயல் காற்றாய் மாறும், கொடுங்காற்றாய் மாறும். இந்த வாழ்க்கை பண்ணது அப்படிதாங்க. நல்ல சுகமா அழகா போயிட்டு இருப்போம். திடீர்னு பாருங்க, எங்க இருந்து இந்த பிரச்சனை வந்தது, எங்க இருந்து வந்து தெரியாம நம்ம அலைந்து திரியோம் பாருங்க. திடீர்னு புயல் காற்று, திடீர்னு கொடுங்காற்றும். சீசல் அப்படிதான் இல்லையா? படகு மூழ்கத்தக்கதாய், நம் குடும்பமே பிரச்சனையோ இதோட நான் மூழ்கி விடுவோமே நினைவிக்கத்தக்கதாய் நம்மள அந்த பிரச்சனை வந்தாலும் இயேசு நம் படையில் இருப்பார் இல்லையா? இயேசு அந்த படையில் இருந்தால் ஒருபோல் நான் மூழ்கி போக மாட்டேன். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி, நீ போகின்ற இடத்தை அவன் அறிவார் இல்லையா? நடுவழியில விட்டு போகிற தேவன் அவர் இல்ல. அல்லேலூயா. உங்களை ஏற்ற வேளையில ஏற்ற இடத்துல கொண்டு சேர்க்க அவர் போதுமானவர். உங்க வாழ்க்கையில் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து சென்றாலும் கை தூக்கி எடுக்கிற ஒரு தேவனும் கொண்டு அவரை மாற்றம் பிடித்து கொண்டிருந்தா, அவரை மாற்றம் நம்பிக்கொண்டிருந்தா ஒருபோதும் உங்களை அவர் கைவிடுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க போகிற படகுல பாருங்களேன், அந்த சீசன் ராம் முழுவதும் வலை வீசி வெறுங்கையோடு இருக்கிறான், ராம் முழுவதும் பிரயாசப்படுறான், ஒண்ணும் இல்ல. இயேசு வராரு, படகுல ஏறாரு, ஆழத்துல வலையை போட சொல்லும் போது எதிர் சொல்ற, ஆண்டவரே நாங்க ராம் முழுவதும் வலையை போட்டோம். அவன் அர்த்தம் என்னன்னா, ராம் முழுவதும் எல்லா இடத்துலும் வலை போடுவது என்பது கொஞ்ச நேரம் போடுவாங்க, மீன் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் தூரம் போடுவாங்க, மீன் கிடைக்கல. அப்படி ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் அது ஒன்றுமே அவனுக்கு கிடைக்கல பாருங்க, ஒன்றுமே கிடைக்கல. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா பாருங்க, இந்த தூண்டில் தான் பகல்ல போடுவாங்க, இந்த வலை எப்பவுமே நைட்ல தான் போடுவாங்க. ஏன்னா நைட்ல போட அந்த வலையில அதிக மீன் கிடைக்கும். ஆண்டவர் பாருங்க எல்லாம் வித்தியாசம் இல்லையா? நாம் என்ன விதமாய் நமக்கு அற்புதம் தேவன் செய்யறது இல்ல, நாம் இன்னொருக்கு மேலாக அதிசயம் செய்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த படலை ஏறணும்னு வெறுமையான படகு, அதுவரைக்கும் வெறுமையா இருந்த படகு, தேவன் எப்பொழுது படலை ஏறினாரோ தேவன் சொன்ன ஆழத்திலே போடு. அவன் அப்படியே விசுவாசம். ஆழத்திலே ஆழம் என்பது ஆல்ரெடி அவன் ஆழத்துல வேலையை போட்டான். ஆண்டவர் ஆழம் என்று சொல்வது விசுவாசம் இல்லையா? ஆண்ட வார்த்தையின் வைக்கிற விசுவாசம் ஆழத்திலே வேலையை போடும்போது திரளான மீன்களை விட்டு அவங்க வாழ்க்கையில ஒரு வெறுமையான படகா இருக்கலாம். ஆண்டவரின் வாழ்க்கை எப்போது நிரம்பும் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன் படகு நிரம்பும் அல்லையா? நீ தேவனை விசுவாசிக்கும் போது, நீ தேவனை நம்பும் போது, வார்த்தை விசுவாசி நீ காரியங்களை செய்யும் போது இந்த படகு நிரம்பு, வெறுமையான பாத்திரம் நிரம்பி வழியும். அருமையான பாடலை பாடி தேவநாத்தை மையப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கண்டு போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே.
விசுவாசத்தோடு அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோ நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோ நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, ஹalleluya. என் வாழ்க்கை வெறுமையான பாத்திரமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த நாளில் அது நிரம்பி வழிகிற பாத்திரமா என் தேவன் மாற்ற போற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வெறுமையான பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆண்டவரே, தேவன் எங்களை உயர்த்த போற மேலான கிருபைக்கு நன்றி. உம்மை துதிக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் உலாவுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, நாங்கள் அவமானப்பட்டு போவதில்லைப்பா. மனுஷன் மத்தியில் நான் நீங்க நிந்திக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஹalleluya. அவமானம் அடைவதில்லை என்று சொல்லி அப்படியே அவர் உயர்த்தி பாடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன். இறுதி வரை நடத்தி செல்வேன், இறுதி வரை நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கிறேன், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கிறேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாள்
அறிக்கை செய்யுங்களா? அல்லேலூயா. நான் கடந்து போற பாதையில் ஆண்டவரே ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதில்லப்பா, ஒரு நாள் அவமானப்பட்டு போவதில்லப்பா, ஒரு நாள் நிந்திக்கப்பட்டு போவதில்லப்பா. என்னோடு கர்த்தர் உண்டு, என்னை தேற்றுகிற என் தேவன் உண்டு, என்னை ஆற்றுகிற என் தேவன் உண்டு, என்னை கரம் பிடித்து நடத்துகிற என் தேவன் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷன் மத்தியில் ஆண்டவரே என் தலையை நிமிர பண்ணுகிற என் தேவன் உண்டு ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே கண்ணீரோடும் சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை, அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்களேன். உம்மைத்தான் பிரசனை இறங்கலாம், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ அனைத்தெறிந்தோ விடுவிக்காமே. வல்ல தேவன் அனைத்தெறிந்தோ விடுவிக்கிறேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை, அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஒரு முறை கூட சொல்லுங்களேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நான் உம்மைத்தான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் பிரகாசம் அடைவோம் ஆண்டவரே. நாங்கள் அவமானப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. நாங்கள் கடந்து போற பாதைகளே வெற்றி சிறக்க செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. திறக்கப்பட்ட வாதில்களை ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாதில்களை திறக்கிற தேவன் எப்பத்தான் என்று சொல்லி திறந்தீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் யோனாவிலும் பெரியவர், நீர் சாலோமோனிலும் பெரியவர், நீர் ராஜாதி ராஜா, தாவீதின் ராஜா, தாவீதின் தேவன் ஆண்டவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யோசேனில் பெரியவரே என்று சொல்லி அப்படியே அவர் ஆராதிப்போம். அல்லேலூயா. செயல்களிலே வல்லவரே
உள்ளத்தை அப்படியே தேவசமம் திறப்போமா, அவரை ஆராதிப்போமே. ஒரு மகிமையான வேளை, தேவன் நம்மத்தில் இறங்கி வருகிற ஒரு வேளை, நம்மை சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்கிற வேளை, அவர் அன்பில் அகமகிழ்கிற ஒரு வேளை, அற்புதங்கள் நடக்கிற வேளை, அதிசயம் நடக்கிற வேளை. ஓ ஹalleluya, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் திக்கற்று போவதில்லை ஆண்டவரே, நாங்கள் துவண்டு போவதில்லப்பா. நீர் கரம்பிடித்து நடத்துவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கடம்பிடித்து நடத்துகிற எங்கள் தேவன், நீர் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே. நாங்கள் விழுந்து போன நினைத்தோம், கடலுக்குள்ளே மூழ்கி போன நினைத்தோம், கடலுக்குள்ளே அமைந்து போன நினைத்தோம். அல்ல ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன், காற்றையும் கடலை உன் வாழ்க்கையிலே நடந்து போகிற, கடந்து செல்கிற, இறைகிற காற்றை அடைக்கிற தேவன் இந்த நாளில் உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அடக்கி அற்புதம் செய்ய போதுமானவர். ஹalleluya, கைகளை தட்டி ஹalleluya, ஹalleluya, receive 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 receive, ஹalleluya. தேவ வல்லமை, ஹalleluya. காற்றையும் கடலையும் அதட்டி அற்புதங்களை செய்கிற தேவன் நம் மத்தியிலே உலாவுகிறார். ஹalleluya. எந்தவித தடைகளை சாத்தான் கொண்டு வந்தாலும் சரி, அவளை தடுத்து நிறுத்தி அடைக்கப்பட்ட வாசலை திறந்து புதிய வழிவாசலை திறக்க அவர் போதுமானவர். ஹalleluya. முடிந்தது நினைத்தாய மகனே, மகளே, இல்ல. ஹalleluya. புதிய துவக்கம், புதிய ஆரம்பம் உனக்கு உண்டு. ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நீ ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நீ நடுவழியில் அவர் விட்டு போகிற தேவன் அல்ல. உன்னை கரையை சேர்க்கும் வரைக்கும் உன்னை கைவிடாதிருக்கிற ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் அப்பா, அவர் பிதா. நம்மளுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நம்மளுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையான காரியங்களை எங்கள் சபையில் தேவன் செய்யப்படுற மேலான கிருபைக்கு நன்றி அப்பா. அற்புதங்களை நாங்கள் காணப்போகிறோம், அதிசயங்களை நாங்கள் காணப்போகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுகிற என்பதை ஆண்டவரே புறஜாதி ஜனங்கள் ஆண்டவரே அறிக்கை செய்வார்கள். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் ஆண்டவரே இந்த பிராந்தியத்திலே அஜ்வான் சபையில் ஆண்டவரே தேவன் உலாவுகிற என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்வார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை வருங்காலங்களை செய்யப்போற மேலான கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இருப்பதை போல அல்ல, நீ உயர்வடவாய் மகனே, நீர் உயர்வடவாய் மகனே, சபை வளரும் மகனே. ஹalleluya. அபிஷேகம் இறங்கும், அபிஷேகம் இறங்கும், தேவ வல்லமை இறங்கும். கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. கவலைப்படாதே. ஹalleluya. எத்தனை காலம் ஆண்டவரே, எத்தனை காலம் ஆண்டவரே. ஹalleluya. நினைக்கிறாய் மகனே, மகளே, காலங்கள் நெருங்கி வந்து விட்டன. அற்புதங்கள் நடைபெற போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. தேவ வல்லமை தேவன் உனக்காக வழக்காட போகிறார். தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். ஹalleluya. தேவ நன்மையை காணப்போற மேலான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹalleluya. ஆராதிக்கிறோம், கைகளை உயர்த்தி அப்பாவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.